வெல்கம் டு அகிலேஷ் ஜனா vlog. இன்றைக்கு வந்து எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து இன்றைக்கு மதிய நேரத்தில் என்னென்ன சமைக்கிறோம், என்ன வேலை நடக்குதுன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து வெளியில் போயிட்டு வீடியோக்கள் எதுவுமே எடுக்க முடியாது. எப்பாவது இருந்துட்டு அகிலேஷை கூட்டிக்கொண்டு நாங்கள் பீச் பக்கம் எங்கேயும் போனால் தான் நாங்கள் வீடியோஸ் வந்து எடுக்கிறோம். மற்றபடி நாங்கள் ஒன்றுமே எடுக்கிறது இல்லை. வீட்டில் தான் ஏதாவது சாப்பாடுகள் செய்கிறதான் நான் இப்போ வீடியோவில் போட்டுட்ருக்கேன். இல்லைன்னு சொன்னால் கோயில் வீடியோக்கள், அப்படி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம், அப்படி ஏதாவது வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்குறேன். என்ன வீடியோவுக்கு இது வரைக்கும் ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பார்க்குற நீங்கள் வந்து எனக்கு அந்த கொமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று பதிவு போட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு அதை பார்க்கல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கொமெண்ட்ஸ்கள் வந்து எனக்கு வாரதில்லை. நான் வியூவர்ஸ் கொஞ்சம் வருது, பழைய மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்குது. ஆனால் கொமெண்ட்ஸுகள் இப்போ யார் யார் பார்க்குறீங்கன்றலாம் தெரியாது தானே. அப்போ நீங்கள் கொமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் எனக்கு யார் பார்க்குறீங்கன்னு தெரியும். கொமெண்ட் போடைக்கில் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கல. அதால் வந்து கொமெண்ட் எதுவும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு எங்கள் வீட்டில் சமையல் என்னென்ன நடக்குது, மற்றது வந்து கொஞ்சம் வெளி வேலைகள், கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைகள் கொஞ்சம் நடக்குது. அதைத்தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோறு சமைச்சு முடிஞ்சது. இன்றைக்கி வந்து பொன்னி அரிசி சோறு தான் போட்டிருக்கிறேன். சோறு சமைச்சாச்சுது. இப்போ நான் கொஞ்சம் ஈரத்தன்மையை வந்து இல்லாமல் செய்கிறதுக்காக சோறை உவிய விட்டுருக்குறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட புது அடுப்பு, இது இந்த புது அடுப்பை வந்து நாங்கள் வாங்கினதை வந்து வீடியோ ஒன்று போடுவோம்னு நினச்சினா, அப்புறம் அதை வந்து நான் போடையில்லை, வீடியோஸ் வந்து நாங்கள் எடுக்கல. 2019ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு தகர அடுப்பு ஒன்று தான் வாங்கினாங்க. இப்படி கேஸ் அடுப்பு வந்து தகரத்தில் இருக்கிறதான் வாங்கினாங்க. அது வந்து நாங்கள் வாங்கி ஒரு கொஞ்ச நாள்லேயே பழுதாக போயிட்டுது. அப்போ பழுதாக போக நாங்கள் அந்த 2019க்கு முன்னம் நாங்கள் பாவித்தது வந்து சில்வரில் இருந்த ஒரு அடுப்பு. அதைத்தான் நாங்கள் திருத்திட்டு பிறகு பாவிச்சு கொண்டிருந்த நாங்கள். அதிலும் வந்து இப்போ 2-3 மாதமாக ஒரு அடுப்பு தான் வேலை செய்யும், ஒரு அடுப்பு வேலை செய்யாது. அப்போ அந்த ஒரு அடுப்பில் வச்சு தான் இவரை நானும் சமைச்சு கொண்டிருந்தேன் நான். அப்போ இப்போ நேற்று தான் இந்த அடுப்பை வந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து கிளாஸ் அடுப்பு. இது கொஞ்சம் விலை கூட அடுப்பு வாங்கினா கொஞ்சம் காலத்துக்கு பாவிக்கும்ன்ற இதில் இதை வந்து நேற்று வாங்கி கொண்டு வந்தாங்க. அப்போ இன்றைக்கு 2 அடுப்புலையும் சமையல் நடக்குது. சோறு வந்து நான் விறகு அடுப்பில் தான் சமைக்கிறேன். நான் விறகு அடுப்பில் சமைச்ச முடிஞ்சது. இப்போ கறிகளை வந்து இதில் வச்சுக்கொள்கிறேன். இஞ்சால் வந்து பூசணிக்காய் கறி வந்து வைக்கிறேன். இஞ்சால் பருப்பு வந்து அவிஞ்சு கொண்டிருக்குது. எனக்கு நல்ல சந்தோஷம். இப்போ இப்படி புது அடுப்பு வாங்கி அதில் 2 அடுப்பையும் சமைக்க வந்து நாங்கள் டக்குன்னு குயிக்காக எங்கள்ட வேலையில் வந்து முடிக்கத்தக்கதாக இருக்கும். இதில் நாளும் ஒரு அடுப்பில் வச்சு நேரமாக கிச்சனுக்குள்ளேயே நிற்கிற மாதிரியே இருக்கும். எனியால் டக்குன்னுங்கிட்ட சமையலை முடிச்சுட்டு போயிடலாம். எனக்கு நல்ல ஹாப்பி. இப்போ நாங்கள் இஞ்சால பருப்பு நாங்கள் போட்டு அதுக்குள்ள வெங்காயம், மிளகாய், உள்ளி எல்லாமே போட்டிருக்குறேன். இஞ்சால பூசணிக்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம், மிளகாய் வந்து நான் ஒரு சின்ன துண்டு தான் போட்டிருக்கேன். என் அகிலேஷ் வந்து உரைப்பு சாப்பிட மாட்டார். இனி கொஞ்சம் உரைப்பு கொடுத்து பழக்கணுன்றதுக்காக சும்மா ஒரு சின்ன துண்டு ஒன்று போட்டிருக்கிறேன். உள்ளியும் அதுக்காக வெட்டி போட்டிருக்கிறேன், எல்லாம் அவியட்டுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து கறிக்கு தேவையாக தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துட்டேன். தேங்காய் பால் புழிஞ்சு கொண்டு கேட்குற தம்பி வந்து அந்த சரியான எங்கிட்ட விட்ட சரியான புல்லுவல் எல்லாம் முளைச்சி போய் கிடக்கு. அப்போ அதை வெட்டுறதுக்காக மிஷின் எடுத்துக்கொண்டு வேறு. அப்போ எனக்கு ஜூஸ் தாண்டா போல். அப்போ இந்தியாவில் இப்போ ஜூஸும் கரைச்சாச்சுது. அவருக்கு கொண்டே கொடுக்க போகிறேன். ஆளுக்கு ஒரு சோடா போதலுக்காக ஜூஸ் விட்டு கொண்டு போகிறேன்.
இதால் ஒரு மீன் போட்டு சொதி வச்சு கொண்டிருக்குறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்க்கு பால் எல்லாம் விட்டாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு வச்சாச்சுது, கொதிச்சு கொண்டிருக்குது. உருளைக்கிழங்கு கவிச்ச உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கூட வந்துட்டுது. அப்போ நான் அதை ஏன் அநியாயமாக்குவான்ட்டு போண்டாவை செய்வோம்னுட்டு போண்டாக்குரிய அந்த உள்ளீடு அதை வந்து நான் இப்போ செய்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா போண்டா துவைக்கிறதுக்கு தோய் மாவு வந்து ரெடி ஆகிக்காச்சு. அடுத்த நான் போண்டாயம் வந்து சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு சோறோட போண்டாவையும் சேர்த்து சாப்பிட்றது நல்லா இருக்கும். அதோட நான் போண்டாவையும் செய்வோம்ட்டு வெளிக்கிட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட போண்டா எல்லாமே பொரிச்சு முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. கொஞ்சம் போண்டா தான், கொஞ்சம் உருளைக்கிழங்கு தானே, இப்போ கொஞ்சம் போண்டா தான் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே முடிஞ்சுது. நான் இப்போ சாப்பிட போகிறேன். எல்லாருமே சாப்பிட்டினா நான் வந்து வீடியோ எடுத்து முடிக்கல. எல்லாருமே சாப்பிட்டினா நான் வந்து லாஸ்ட்டாக தான் சாப்பிட்றேன். உருளைக்கிழங்கு குழம்பு, பருப்பு வெள்ளைக்கறி, பூசணிக்காய், போண்டா. பார்த்தீங்களா? ஓகே, இவ்வளோ தான் எங்களோட வீடியோ. எங்களோட வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.